ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் தேங்காய் பால் குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுண்டதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், கருவேப்பிலைகளை தட்டி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காயெல்லாம் இது கூட சேர்க்க போகிறோம். தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயெல்லாம் இது கூட சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் முருங்கைக்காய் நல்லா வதங்கணும். அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசனை போகும். முருங்கைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பாலில் வந்து பார்த்திங்கன்னா 2வது பால் வந்து தண்ணிமாக இருக்கும். அந்த பாலை சேர்த்து தான் நம்ம முருங்கைக்காயை வேக வைக்க போகிறோம். ஸோ அந்த பால் சேர்த்துட்டு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம மூடி வைக்க போகிறோம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வெந்து வரும். வெந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் பாலோட ஃபஸ்ட்டு பால் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கெட்டியான முதல் பாலை இது கூட சேர்க்க போகிறோம். பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. பால் சேர்த்து லைட்டாக சூடான உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். நான் மண் சட்டியில் செய்யறதுனால நான் பால் ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா மண் சட்டியில் சூடு இருக்கும். அதனால் நான் பால் சேர்த்தும் போதே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கணும்னா சுவையான தேங்காய் பால் முருங்கைக்காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.